எல்லாருக்கும் வணக்கம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ நம்ம வேலையை எடுத்துக்குமா? இந்த கேள்விதான் இப்போ எல்லா இடத்துலயும் இருக்கு இல்லையா? இன்னைக்கு நாம சும்மா யூகங்களை பத்தி பேச போறதில்ல. மைக்ரோசாஃப்ட் செஞ்ச ஒரு பெரிய ரிசர்ச்சை வச்சு இதுக்கு ஒரு தெளிவான பதில தேட போறோம். வாங்க பார்க்கலாம். ஆமா, ஏஐ நம்ம வேலையை எடுத்துடுமா? யோசிச்சாலே மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் வருது தானே? டெக்னாலஜி இவ்ளோ வேகமா வளர்றப்போ நம்மளோட ஃபியூச்சர் என்ன ஆகும்னு ஒரு கவலை வருது ரொம்பவே இயல்புதான். இந்த கவலைக்கு ஒரு விடை கிடைக்குமான்னு பார்த்தா மைக்ரோசாஃப்ட் ஒரு ரீசர்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கு பேரு ஏஐ எக்ஸ்போஷர் இண்டெக்ஸ். இத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். முக்கியமா இது எதுவும் கெஸ் ஒர்க்லாம் கிடையாதுங்க. லட்சக்கணக்கான நிஜமான உரையாடல்களை அனலைஸ் பண்ணி எடுத்த டேட்டா இது. சரி, அப்போ வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். முதல்ல எந்தெந்த வேலைகளுக்கு ஏஐனால அதிக பாதிப்பு இருக்கு, அதுக்கு என்ன காரணம்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். 2 லட்சம். ஆமா, இந்த ஸ்டுடியோவோட பேஸே இந்த நம்பர் தான். மைக்ரோசாஃப்ட் கிட்டத்தட்ட 2 லட்சம் நிஜமான வேலை சம்பந்தப்பட்ட உரையாடல்களை எடுத்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆஃபீஸ்ல ஒருத்தர்ட்ட வேலை விஷயமா பேசுறோம் இல்லையா, அந்த மாதிரி உரையாடல்களை வச்சுதான் இந்த முடிவுகளுக்கே வந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய டேட்டா பாருங்க. அப்போ எந்த வேலைகளுக்கு ஆபத்து அதிகம்? இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பாதிக்கப்பட போற வேலைகள் ஏதோ ரேண்டமா இல்ல. அது எல்லாத்துக்கும் ஒரு காமன் கனெக்ட் இருக்கு. அது என்னன்னா, மொழி, அதாவது லாங்குவேஜ், பகுத்தறிவு, அதாவது ரீசனிங், அப்புறம் டேட்டா அனாலிசிஸ். இந்த 3 திறமைகளும் எந்த வேலைகளுக்கு அதிகமா தேவையோ அந்த வேலைகள் தான் லிஸ்ட்ல முதல்ல இருக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற ஏஐயோட சூப்பர் பவரே இதுதாங்க. உதாரணத்துக்கு இங்க பாருங்களேன், டிரான்ஸ்லேட்டர்ஸ், ரைட்டர்ஸ், சேல்ஸ்ல இருக்கவங்க, கஸ்டமர் சர்வீஸ்ல இருக்கவங்க, இவங்க எல்லாருக்கும் பொதுவான விஷயம் என்ன? தகவலை சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை மத்தவங்களுக்கு தெளிவா கொண்டு போய் சேர்க்கறது. கரெக்டா? இப்ப இருக்கிற ஏஐ மாடல்ஸ் இந்த வேலையை ரொம்பவே திறமையா செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. சரி, இப்போ நாணயத்தோட இன்னொரு பக்கத்தை பார்க்கலாம். சில வேலைகளுக்கு ஏஐனால இப்போதைக்கு எந்த பாதிப்பும் இல்லையா? கேட்டோனே கொஞ்சம் நிம்மதியா இருக்குல்ல? அப்படியானா அந்த பாதுகாப்பான வேலைகள் எது? அதோட பொதுவான குணம் என்னன்னா, அதுக்கு கைப்பட வேலை செய்யணும், கருவிகளை நேரடியா இயக்கணும், அதாவது நேரடியா ஃபீல்டுல இறங்கி செய்யற வேலைகள். ஏஐ இன்னும் இந்த ஏரியாவுக்குள்ள பெருசா வரல. உதாரணத்துக்கு பெரிய தூர்வாரும் மெஷின் ஆபரேட் பண்றவங்க, ரயில் தண்டுவாளம் போடுறவங்க, இல்லனா ஒரு மோட்டார் போட் ஓட்டுறவங்க, இந்த வேலைகளையெல்லாம் யோசிச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்தா பத்தாது. களத்துல இறங்கி அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி வேலை செய்யணும். இதுதான் இப்போதைக்கு இந்த வேலைகளை பாதுகாப்பா வச்சிருக்கு. அப்போ இது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் புரியும். ஒரு பக்கம் தகவலை ப்ராசஸ் பண்ற, மத்தவங்களோட கம்யூனிகேட் பண்ற, டேட்டாவை அனலைஸ் பண்ற வேலைகள், இதுக்கு ஏஐனால அதிக பாதிப்பு. இன்னொரு பக்கம் கருவிகளை நேரடியா கையாள்ற, உடல் உழைப்பு தேவைப்படுற வேலைகள், இதுக்கு பாதிப்பு ரொம்ப குறைவு. இந்த ஒரு வித்தியாசம்தான் இப்போதைக்கு எல்லாமே. சரி, இதுவரைக்கும் எந்த வேலைக்கு பாதிப்பு அதிகம், எந்த வேலைக்கு குறைவுன்னு பார்த்தோம். ஆனா இப்ப நம்ம பார்க்க போறதுதான் இந்த முழு அனாலிசிஸ்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். விஷயம் வேலைய மாத்துறதுல இல்ல, வேலைய மாற்றி அமைக்கிறதுல இருக்கு. சொல்லப்போனா இந்த ரிசர்ச் பண்ணவங்களே இதத்தான் சொல்றாங்க. ஏஐ நம்ம வேலையை எடுத்துக்குமாங்கிற கேள்வியே தப்பு. அதுக்கு பதிலா ஏஐ நம்ம வேலையை எப்படி மாத்த போகுதுன்னு கேட்கணும். ஏஐய ஒரு எதிரியா பார்க்காம நம்ம கையில் இருக்கிற ஒரு பவர்ஃபுல் கருவியா பார்த்தா எல்லாமே மாறிடும். இத இன்னும் தெளிவா சொல்றதுக்கு மைக்ரோசாஃப்ட் ரிசர்ச்சர் கிரிங் டாம்லின்சனோட இந்த வார்த்தைகளை கேளுங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏஐ நிறைய வேலைகளுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு எங்க ரிசர்ச் காட்டுது, ஆனா எந்த ஒரு வேலையும் அது மட்டுமே முழுசா செஞ்சிடும்னு சொல்லலன்னு சொல்றாங்க. அதாவது ஏஐ ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி, நம்ம திறமைகளை அது இன்னும் பெட்டராக்குமே தவிர நம்ம இடத்தையாவது எடுத்துக்காது. அப்போ நிஜமான அச்சுறுத்தல் ஏஐ கிட்டேந்து வரலேனா பின்ன யார்கிட்டந்து வருது? இதுக்கு என்விடியாவோட சிஇஓ ஜென்சன் ஹாங் சொன்ன ஒரு பதில் ரொம்பவே பிரபலம். அவர் சொன்னது இதுதான்: நீங்க உங்க வேலைய ஒரு ஏஐ கிட்ட இழக்க மாட்டீங்க, ஆனா ஏஐயே சரியா பயன்படுத்த தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட உங்க வேலையை இழப்பீங்க. இது எவ்வளவு உண்மையான வார்த்தை பாருங்க. போட்டி ஏஐக்கும் நமக்கும் இல்ல, ஏஐய பயன்படுத்துறவங்களுக்கும் பயன்படுத்தாதவங்களுக்கும் நடுவுல தான். சரி, இதெல்லாம் ஓகே. இதனால நமக்கு என்ன? நம்ம கரியருக்கு இது என்ன சொல்ல வருது? நாம என்னதான் பண்ணணும்? முன்னெல்லாம் ஒரு காலேஜ் டிகிரி இருந்தா போதும், ஒரு நல்ல வேலை, செக்யூரான வாழ்க்கைன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இந்த ரிசர்ச் ஒரு விஷயத்த தெளிவா சொல்லுது: ஏஐனால அதிகம் பாதிக்கப்பட போற பல வேலைகளுக்கு காலேஜ் டிகிரி கட்டாயம் தேவைப்படுது. அதாவது பழைய ரூல்ஸ் எல்லாம் இப்போ மாறிடுச்சு. அப்போ நாம கடைசியா கேட்க வேண்டிய கேள்வி இதுதாங்க. ஏஐ ஏன் வேலை எடுத்துக்குமான்ற பயத்தை விட்டுட்டு இந்த புதிய டெக்னாலஜியோட சேர்ந்து வேலை செய்ய நான் தயாரா இருக்கேனா?
என்னோட திறமைகளை அப்டேட் பண்ணிக்க நான் ரெடியான்னு நம்மள நாமளே கேட்டுக்கணும். இதுக்கு உங்க பதில் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.